வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரபஞ்சலகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பூஜை சாமான்லாம் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இது பெரிய விளக்குங்க, காமாட்சி அம்மன் விளக்கு. இது கஜலக்ஷ்மி இருக்காங்க பாருங்கள். தீபம் ஏற்றிட்டு அதான் காட்டலை, இப்போவே காட்டுறேன். கஜலக்ஷ்மி 2 பக்கம் யானை இருக்கிறாங்க பாருங்கள். இது பெரிய விளக்கு, அது ஏற்றுவேன் எப்போவுமே பூஜை ரூமில். அதுக்கப்புறம் இது 2 பக்க விளக்கு ஏற்றுவேன். அப்புறம் மணி, எங்கள் வீட்டில் எப்போவுமே ஓம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்புறம் தீபார்த்தனை. இது இனிமேல் தான் தண்ணியெலாம் எடுத்து வைக்கணும். பூஜை ஒரு 5:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன். இது பூஜை ரூமுக்குள்ளே வச்சுப்பேன். இது இன்னொரு ரூமில் இருக்கும், இன்னொரு ரூமில் ஏற்றுவேன். இதில் அரிசி வைப்பேன். இது உலக்குங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்றைக்கும் சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் இருக்கும். அதை வச்சு அது மேலே ஒரு வேல் வைப்பேன். அது பூஜை பண்ணும்போது தான் வைப்பேன். பச்சரிசி வச்சுட்டு அது மேலே ஒரு வேல் வச்சு வைப்பேன். ஒரு வாரமே க்ளீன் பண்ணி தான் வைப்பேன். ஆனால் போன வாரம் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதனால் இந்த வாரம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லை, அதுக்காக தான். நீங்களும் பண்ணுங்கள். இருக்கேங்க, அது என்னால் தூக்கவே முடியாதுங்க. பாருங்கள், பெரிய விளக்கு. அதை நான் தேய்க்க கூட மாட்டேன். இப்போவாது எங்கள் மருமக வந்தாங்கன்னா தேய்ச்சி கொடுப்பாங்க. பெரிய விசேஷங்களுக்கு தான் அந்த விளக்கை ஏற்றுவோம். சின்ன சின்ன விசேஷங்கள்லாம் ஏற்ற மாட்டோம். ஏன்னா அது என்னால் தூக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. அதை அப்படியே தொடச்சி விட்டுருவேன். இது 2வது விளக்குங்க. ஓரமாக வச்சுருப்போம். ஏன்னா கீழே எங்கேயாவது வச்சோன்னா பசங்க யாராவது மேலே தள்ளி விட்டுருவாங்கல்ல. எங்கள் வீட்டில் குட்டி குழந்தை இருக்கு இல்லையா, அதனால் மேலே டேபிள் மேலே தூக்கி வச்சிட்ருப்போம். அதுதான் அவங்களுக்கு எட்டாது, தூக்க முடியாது. எப்போவாவது பெரிய விசேஷங்கள் வரும்போது எங்கள் மருமக அதை தூக்கி கீழே வச்சு நல்லா தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் மாலை போட்டால் தான் அந்த விளக்குக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னாலே ஒரு விளக்குக்கு 3/4 லிட்டருக்கு மேலே ஆயில் போடணுங்க. நான் ப்ரொவிஷனில் வாங்குறதே 1/2 லிட்டர் தான் ஆயில் வாங்குவேன். இதில் ஊற்ற முடியாது இல்லையா, அதனால தான். நாங்கள்லாம் ஊருங்களில் குத்து விளக்கு தான் ஏற்றுவோம். இன்னொரு விளக்கு மாடியில் வச்சுருக்கேன். நான் இப்படி தான் வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுடுவேன். வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வாசப்படியை மிதிக்க மாட்டாங்க. நல்லா பன்னீர் தெளித்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன்னா யார் வந்தாலும் சரி அதை அப்படியே தாண்டி வருவாங்க. அதுவும் இல்லாமல் இது நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குங்க, தெரியுமா உங்களுக்கு? அதுவும் இல்லாமல் யாராவது புதுசாக வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தம் இல்லைன்னா அப்படியே வெளியிலே நிற்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு. ஆமாம், நான் வரல அப்படிம்பாங்க வீட்டுக்குள்ளே. அதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்கிற அழகுபடுத்தி வச்சுக்கிறதுனால தான். அதுவும் இல்லாமல் இது நல்லா ஃபாஸ்ட் வைப் கொடுக்கும், உங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை கொண்டு வருங்க. குட்டியை பாருங்க, கண்ணா எப்படி சூப்பராக இருக்காரா? இது எங்கள் மருமக வாங்கி ஒட்டி வச்சுருக்காங்க. அவங்க இந்த வாழெல்லாம் அழகு பண்ணுறது அவங்களோட வேலை தான். எனக்கு கண்ணன் ரொம்ப பிடிக்கும். குழந்தையாக வந்திருக்காரு பாருங்க. எங்கள் பையன் இப்படி தான் இருப்பான், சின்ன போது சூப்பராக இருப்பான். இப்போ எங்கள் பேரனும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கான். ஆனால் இன்னும் உட்கார ஆரம்பிக்கலை. அவனுக்கு இந்த அளவுக்கு முடி கிடையாது. ஆனால் எங்கள் பையனுக்கு முடி நிறைய இருக்கும் பாருங்க. விநாயகர், நல்ல மயில் வச்சுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாலில் ஒட்டுறதுக்கெலாம், அதனால் ஒட்டி வச்சுருக்காங்க. கேமரா இருக்குது, ஓகேவா? அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் நாங்கள் பேசிக்கு விவசாயி தானே, அதனால் இது எப்போவுமே இருக்கும் அந்த ஃபோட்டோ வீட்டில். இது எங்கள் குட்டி பாப்பாக்காக ஒட்டி வச்சிட்ருக்கோம். அவங்க எதாவது கலர் ஒட்டுங்கன்னாங்க, அதனால் அதுவும் எங்கள் மருமக தான் ஒட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய
வீட்டை அழகுபடுத்துறதுனா அவங்க வேலை தான். எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. ஓகேவா? இப்போ ஊஞ்சல் வந்து கீழே போட முடியாது, நிறைய பேர் வராங்க வீட்டுக்கு, அதனால் மேலே கட்டி வச்சிட்ருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிரபஞ்சத்திற்கு நன்றி. பெரியவங்க வந்து தீபங்கள் ஏன் ஏற்றி வைக்க சொன்னாங்க அப்படின்னா, அந்த தீப ஒளியில் தான் தெய்வத்தை காண முடியுங்க. அதுக்காக தான் தீபங்கள் வந்து வீட்டில் நிறைய ஏற்ற சொன்னாங்க, கோயில்லையும் ஏற்ற சொன்னாங்க. தீப ஒளி வந்து ரொம்ப நல்லதுங்க. வீடு வந்து சுபிட்சமாக இருக்கும். அதனால தான் நல்ல விசேஷங்களில் எல்லா விளக்கும் ஏற்றி வைக்கணுங்க. நம்ம வீட்டும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்க. நன்றி.